அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்லலாம் ஒரு வயசானவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, புத்தி பேதரிச்சிச்சு, அவர் வெளியில் நடமாட விடக்கூடாது, வாய் பேசும்போது உளர ஆரம்பிச்சிருச்சு, கைகால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வயசான கிழவனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருங்கப்பா, வெளியில் விடாதீங்கப்பா, டீ கடைக்கு விடாதீங்கப்பா, பழக்க தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி ஒரு அக்கறையில் நம்ம சொல்லுவோம். அப்படி திமுகவில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வயசாயிருச்சு. அப்போ வயசானதுனால என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறது கொஞ்சம் கூட அடிப்படையில் தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படி திமுக கட்சியில் ஒருத்தர் இருக்காருங்க, அமைப்பு செயலாளர்னு. இந்த அமைப்பு செயலாளர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசுகிறது முழுக்கவே ஆபாசம் மட்டும் தான் பேசுவார், டபுள் மீனிங் மட்டும் தான் பேசுவார், மக்களை மதிக்க மாட்டார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை அறவே மதிக்க மாட்டார். நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசுவார். அப்படி ஆபாசம் பேசக்கூடிய திமிர், இது ஆபாசம் தாண்டி திமிர், ஆணவ பேசுவார். அப்படி ஒருத்தர் தான் ஆர்எஸ்எஸ் பாரதின்னு ஒருத்தர். அவர் திமுக இருக்கார், ஆனால் ஆர்எஸ்எஸ் எப்படி பேசுகிறாங்களோ அது அப்படி பேசக்கூடியவரால் இந்த ஆர்எஸ்எஸ் பாரதி. இந்த ஆர்எஸ்எஸ் பாரதி எப்படிப்பட்டவர்னா, இவருக்கு ஒரு மகன் உண்டு, ஒருத்தன் இருக்கான், சாய் லட்சுமி காந்த் அப்படின்னு ஒருத்தன். இந்த சாய் லட்சுமி காந்த் எப்படி எல்லாருக்கும் தெரியும், பத்திரிக்கைகள் நடமாட விடக்கூடாது, அந்த சபீர் அகமதுக்கு எவ்வளோ திமிருங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பொது வழியில் ஒரு அரசு ஊழியர், அவன் ஒரு பொது ஊழியர், அரசு ஊழியர் பத்திரிக்கையாளரை மிரட்டினா அந்த பொறுக்கி. அவருடைய அப்பா தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாரதி. அப்போ எப்படி அந்த குடும்பத்தை பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். அப்பா என்ன சொல்கிறாரு, ரெட் லைட் மீடியா அப்படின்னு ஒரு பக்கத்தை சொல்கிறார், யாரா பத்திரிக்கையாளரை. அது அப்பா என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கும் நீதிபதியெலாம் வர்றதுக்கு காரணம் என்ன, திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, அதாவது இந்த இந்தியாவிலேயே அரசியல் கட்சி வரலாற்றிலேயே திமுக கட்சி தான் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஒரே சின்னத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேச. அது தப்பு. இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்ற நாளிலிருந்து இன்று வரை ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற கட்சி திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. 57 உதயசூரியன், 62 உதயசூரியன், 67 சூரியன், 71 சூரியன், 2021 வரை உதயசூரியனை போட்டியிடுகிறோம். மோடி அவர்களே பெருமையாக பேசிட்டுங்க, இதோடு நிப்பாட்டினா பரவாயில்லைங்க, எங்கள் கட்சி தாங்க நிற்கி, எந்த கட்சிக்கும் தெரிய கிடையாது, காங்கிரஸ் தான் பரவாயில்ல, பிஜேபி தான் பரவாயில்லைங்க, கம்யூனிஸ்ட் தான் பரவாயில்லைங்க, யாராக இருந்தால் பரவாயில்லைங்க, எங்கள் கட்சி தாங்க இந்தியாவிலே ஒரே சின்னத்தை நிற்கிங்க. பெருமை பேச தப்பு கிடையாதுங்க, பேசிட்டு போட்டுங்க. அதையும் தாடி இந்த கிழவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்கான யோகிதை உண்டா? கிராமத்தில் ரொம்ப கோபம் தான் சொல்லலாம், நான் ஒருத்தனுக்கே பிறந்த உண்டான்னு. அரசியல் அப்படி சொல்லுகிற யோகிதை திமுக காரனை தவிர வேறு யாருக்கும் இந்த பெருமை தெரியாம உண்டானது பேசிட்டு போயிருக்காங்க. இந்த கிராமத்தில் நான் ஒருத்தனுக்கு பிறந்தவனான்னு சொல்லி சொல்லுவான், மிக்ஸ் முறுக்கிட்டு சொல்லுவானாம்மா. அந்த மாதிரி நாங்கள் தைரியமாக திமுக கட்சிக்கிற மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வயசான மண்டக்கொள்ளை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ இவர்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இவர் தெரிஞ்ச கிராமத்தில் இப்படி பேசியிருந்தாங்க, நான் ஒருத்தனுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி மீசை முறுக்கிட்டு பேசுவாங்கன்னு சொல்கிறாங்களா. எங்கள் ஊர் கிராமத்தில் இப்படி பேசுகிறவன் நிறுத்திமா சொல்லுவாங்க, அவன் சந்தேகமாக பார்ப்பாங்க. ஆமாம், நான் யார் தெரியுமா, நான் ஒருத்தனுக்கு பிறந்தேன், என்ன சவந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கான், சோதனை பண்ணுறா பார்த்துக்கோடா, ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், பையனுக்கு மண்டை கலந்து போயிடுச்சு, செக் பண்ணுறம்மாங்க. யார் இப்படி பேசுகிறானோ அவனை தான் முதல் சோதனையே பண்ணுவாங்க. பையன் சரியில்லை, என்னமோ ஒரு நடந்திருக்கு போல இருக்குது, குடும்பத்துக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், குடும்ப வரலாறு தேடி பார்த்தா நாரி போய் கிடக்கும். இப்படி பேசுகிற முழுக்க ஒரு எப்படி பார்ப்பாங்க, ஆபாசமாக கண்ணோட்டத்தை எங்கள் ஊரில் பார்ப்பாங்க. இன்னும் சொன்னால் அப்படி பேச, நான் யார் தெரியுமா, ஒருத்தனுக்கு தான் பிறந்தங்க தெரியுமா, அப்படி பேசுகிறோன்னு தெரியுமா பார்ப்பாங்க. மெண்டல் பையன்டா, பேசிட்டு போகிறான்டா, மெண்டல் பையன், அப்படி தான் இருப்பான் அவன், லூசு பையன், இந்த குடிகார பையன், சல்லி பையன், சண்டை போட பையன், இந்த 10 ரூபாய்க்கு அந்த என்னது சரக்கடிக்கு போதுக்கு 10 ரூபாய் பிச்சை எடுப்பான் தெரியுமா, பிச்சை எடுக்க நிற்பான் தெரியுமா, பிச்சைக்கார பையன். இந்த பிச்சைக்கார பையன் தான் இப்படி வச்சுட்டு இருப்பான், நான் யார் தெரியுமா, ஒருத்தனுக்கு பிறந்தேன். ஆமாங்க, எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க. ஐயா சொல்கிற பாணியில் தைரியமாக மீசி முறுக்குறாங்களா, எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க. இப்படி அவராக பேசுனாங்கன்னா அவன் போக்குறத பையன், 10 ரூபாய்க்கு குடிக்க கஞ்சி கிடையாது, தொட்டு திங்க ஊருக்கு வக்கு இல்லாதவன், இலை நக்கி திம்மா, குடிகார அந்த போதையில் கூட அந்த குடிகார பையன் வெட்டி பையன் பேசிகிட்டு இருப்பான், போடாந்து வெட்டி போட்டுருவாங்க.
எங்கள் ஊரில் இப்படி தான், இப்படி டெவலப்டாக பேசுகிறவங்கள மதிக்கவே மாட்டேன். கார் திப்பி மூஞ்சில் திப்பி எப்படி திப்புவோம், படுக்க போட்டு வாயை பிறந்து வாயில் திப்பி விட்டு போயிடுவோம். ஆமாம், அப்படி இவர் ஊரில் பேசுவோம், எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க. இது மாதிரி பேசினா செம்ம கண்டாயிருவாங்க, பயங்கரமாக இருக்கீங்க ஆட்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கோவப்பட்டு கார் திப்பிடுவாங்க. இது என்ன பேச்சு? முதல்ல ஒரு அரசியல் தளத்தில் ஒரு பேசக்கூடிய ஒருத்தர், அதுவும் குறிப்பாக பல வருடங்களாக இயக்கத்திலேருந்து கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் பன்முகத்தன்மையோட நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கணும்ல. என்ன பேச்சு, ஆபாச பேச்சு பேசிக்கிட்டு, ஆணவ பேச்சு பேசிக்கிட்டு, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்சி விசிக கட்சிலாம் சின்னமே கிடையாதுக்கலாம். அப்போ அது என்ன சொல்லுவீங்க? அதுக்கு வந்து விசிக தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வந்து இப்போ திருமாவளவனுக்கு நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீட்டுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கு, திருமாவளவன் வரவே இல்லை. நீ இந்த மாதிரி ஆபாசம் பேசினா எப்படி கூட்டணிக்கு வருவார் அவர்? சின்னம் இருக்கிற சரி, சின்ன மாற்றி பேசுகிறோன்னா நீ உன் பாணிக்கே பேசுகிறப்பா, அவன் தப்பாகவே இருக்கட்டும் போட்டும்பா. சின்னமே இல்லாமல் இன்னைக்கு நிற்கிறாங்களே திருமாவளவன் கட்சி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா அவங்கள இந்த சின்னம் ஒன்று கிடச்சிச்சு, பம்பரமும் சின்னம் கிடச்சிச்சு, வைகோவர்கள் சின்னத்தை பறி கொடுத்துட்டார். அப்போ அவர் நீங்கள் எப்படி பார்க்க கட்சிக்காரர் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கம்யூனிஸ்ட்டும் ஒரு கட்சி, கதிர் வேலை சுற்றி வேலை பிரிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வந்து என்ன பேச்சு இது? வந்து ஆர்எஸ்எஸ் பாரதியுடைய ஆணவ பேச்சுக்கு விசிக தொண்டருக்கு எப்படி பார்த்து பொறுமையாக இருப்பாங்க? சரி, இந்த திமுகக்கே வந்துடுறோமா இவங்க சொல்கிறபடி? திமுக நாங்கள் வந்து ஒருத்தனுக்கு இப்படி மூச்சை முறுக்கிறீங்களா? இந்த சின்னம் முதல்ல உங்கள் சின்னமா? இது யாரோட சின்னம்? இவர் பேனிக்கு போனால் எப்படி திரும்ப இவருக்கு வந்து அக்கா வச்சு பேக்கரி கதை தான் இது வந்து அப்படி தான் இருக்குது. கோவிந்தசாமி படையாச்சின்னு ஒருத்தர், வன்னியர் குல சத்திரன்னு சொல்லி ஒரு கட்சி 1948 தொடங்குறாரு. 1952 முதல் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு முதல் தேர்தலில் போட்டிடுறாரு. 15 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு, 6 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காரு சேவல் சந்தில் போட்டிட்டு. அதுக்கு பிறகு அந்த கட்சியை அவர் மாற்றி தமிழர் உழைப்பாளி கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளி கட்சின்னு கட்சியை தொடங்கார். அந்த கட்சியில் அதையும் கலைச்சிட்டு உழவர் கட்சின்னு சொல்லி கட்சியை தொடங்கினார். அந்த கட்சிக்கு தான் என்ன சின்னம் கொடுக்குறாங்கன்னா உதயசூரிய சின்னத்தை கொடுக்குறாங்க. கோவிந்தசாமி எம்எல்ஏ குறிப்பு, நீங்கள் வாக்களிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரசீதில் உதயசூரிய சின்னம் இருக்கும், அந்த சின்னத்தை நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சென்னையில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டவர் தான் இந்த கோவிந்தசாமி எம்எல்ஏ. இவர் தயவில், இவர் சின்னத்தில் போட்டியிட்டவங்க தான் திமுக கட்சிக்காரங்க. அண்ணாவினுடைய ஆணைக்கிணங்க கோவிந்தசாமி படையாச்சி உருவாக்கிய உழவர் கட்சின்னு சொல்லி அந்த கட்சியில் சேர்ந்து போட்டிட்டவங்க திமுக கட்சிக்காரங்க. அப்போ அந்த கட்சி திமுக கட்சி தேர்தலில் போட்டியிட போகுது, 1957 போட்டியிட போகுது. அப்போ போட்டியிட போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கோவிந்தசாமி இருக்கார்ல, அந்த கோவிந்தசாமி எங்கள் கூட தான் இருக்கிறாரு, அவர் சின்னத்தை யாருக்குன்னு கட்சிக்காரங்க போட்டியிட்டு பிரதிநிதித்துவம் வாங்கி அவங்க யாருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கையில் வச்சுருக்காங்க உள்ளாட்சி பொறுப்பில். அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதே சின்னத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, கோவிந்தசாமி எங்க கூட தான் இருக்கார், அவர் சின்னமும் நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி பேசி வேங்கின சின்னம் தான் இந்த உதயசூரியன் சின்னம். அப்போ இதுக்கு டீலிங் இது இந்த தேர்தலில் இருந்து டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருச்சா? இந்த சின்னம் யாருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம்? முதல்ல அப்படி பார்த்தா பெருமை அப்படி பேசுனீங்க, ஒருத்தனுக்குன்னு பேசுனீங்களா, ஒருத்தனுக்குன்ட்டு. இப்போ இந்த சின்னம் வந்து கோவிந்தசாமி படையாச்சிக்கு கிடைக்கப்பட்ட சின்னம். அந்த சின்னத்தை அபகரிச்சிட்டாங்க உதயசூரியன் சொல்லி, உதயசூரியனை அபகரிச்சுட்டு இந்த திமுக கட்சி அண்ணாத்துறை தலைமையான கட்சி வந்து, அதெல்லாம் வரலாறு உதயசூரியனுக்கு இப்படி முறுக்கிறதுக்கு என்ன இருந்து போச்சு? நீங்களே கோவிந்தசாமி படையாச்சிட்டா பிச்சை எடுத்து வாங்கினது, அப்படி தான் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. வரலாறு அதை நம்ம தேடி பார்க்கும்போது உதயசூரியனுக்கு தேர்தல் நேமோ இல்லை அண்ணாத்துறையோ அப்படிலாம் போய் கேட்கல, ஏற்கனவே போட்டியிட்ட கோவிந்தசாமி படையாச்சியினுடைய சின்னம் தான் அது. அவர் தயவில் தான் நீங்களே போட்டிட்டு இருக்கீங்க சென்னையில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில். அதுதான் கல நிலவரம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆணவ பேச்சு, ஆணவ திமிரு, இது வந்து ஆணவ திமிரு. இன்னொரு பக்கத்தில் இவர் தான் ஆர்எஸ் பாரதி, இவர் தான் எப்படி இருக்காருன்னா, இவர் கட்சிக்குன்னு தலைவர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் இப்படி உட்காந்துக்கிறார். நேற்று அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்தநாளுக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வாழ்த்து சொல்கிறாரு, எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரணாய் விஜய் வாழ்த்து சொல்கிறாரு, எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க. எல்லோரும் நன்றி தெரிவிச்சிட்டார். அவர் வந்து எல்லோரும் நன்றி தெரிவிச்சிட்டார். கூட்டணி கட்சின்னு ஒரு கட்சி, அங்கே ஒரு 2 எம்பி 4 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. மதிக்க கூட மாட்டேங்கிறீங்க திருமாவளவனை வந்து. இப்போ கூட இருக்காரா திருமாவளவன்?
ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களா? நன்றி ட்விட்டரில் என்ன கட்டி பெற போகுது? சல்லி சீண்டி கூட பார்க்கலாம். ஆனால் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து, நன்றி, தேங்க்யூ ஃபார் குட் விஷஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து. ஆனால் திருமாவளவன் கண்டுக்கிறது கிடையாது. எல்லாரையும் மதித்து பேச வேண்டியது, திருமாவளவன் கோட்டை ஓட்ட வேண்டியது. இதுதான் திமுக கட்சி. நேற்று அந்த பிறந்தநாள் நிகழ்வில் இந்த திராவிடத்தினுடைய சுய மரியாதையை காணொலி போடுறேன் பாருங்கள். எப்படி சுயமரியாதை இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு வரக்கூடிய தொண்டர்களை காலை விழ வைக்கிற அளவுக்கு தான் திராவிடத்துடைய சுயமரியாதையே இருக்குது. இந்த திராவிடத்தோட சுயமரியாதை இப்போ எங்கே போயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேர்தலை ஒட்டி நேராக பெங்களூருக்கு போயிடும். பெங்களூரில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா, விஜயலட்சுமி இருக்காங்க. எப்படியாச்சும் தேர்தலுக்கு வந்துரு, எங்களுக்கு வந்து சமாளிக்க முடியல, சீமான் தம்பிகளையும் சமாளிக்க முடியல, எங்களுக்கு வந்து என்னத்தையாவது தேர்தலுக்கு வந்துரு, நீ என்னத்தையாவது வீடியோ போடு, பாடியில் நின்றுட்டு நான் மாடியிலேருந்து குதிக்க போகிறேன். தமிழ்நாட்டு பத்திரிகை நண்பர்களே, ப்ரெஸ்காரங்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்பிக்கிறேன். எனக்கு கடைசி ஆசை என்ன தெரியுமா, கடைசி விருப்பம் என்ன தெரியுமா, என்னத்தையாவது நீ பேசு, என்னத்தையாவது செஞ்சிரு, காசு கூட கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி கிட்ட தயவு தர்ச்சனை கேட்டு, விஜயலட்சுமி கிட்ட நமக்கு சொல்ல வரல, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி தான் திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு, கதரை விட்டுக்கிட்டு இருக்கோம். இதான் நிலவரம், நிலவரம் இதுதான். விஜயலட்சுமி எப்போ வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, எப்படி அவங்கள கூட்டு வரலாம், கூட்டு வந்தோம் எப்படி அவங்கள வந்து திரும்ப கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திராவிடம் அப்படி தனக்கான வலையை விரிச்சிக்கிட்டு என்ன எது சிறந்து சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கு. நீ என்ன அவதூறு பரப்புனாலும் உங்கள் கட்சியிலேயே ஓட்டவை நிறைய இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், ஆர்எஸ்எஸ் பாரதிய என்ன பேசுகிற பாருங்கள், பையனும் சரி கிடையாது, அப்பனும் சரி கிடையாது, இது என்னது இது? ஒரு பேசும்போது ஒரு வரைமுறை கிடையாது. அப்பனும் மேடையில் இப்படி தான் பேசுகிறாரு, பொது தளத்தில் பொது மேடையில். பையனும் அப்படி தான் பேசுகிறான், பொது தளத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய இணையதளத்தில் வந்துக்கிட்டு பத்திரிக்கையில் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறான். என்ன இது வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இது ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு அமைப்பு செயலாளர், அந்த அமைப்பு செயலர் மகன் இந்த சின்னத்தில் இருக்கிறான். இந்த கட்சிக்கு நாங்கள் பெருமை வர நாங்கள் பேசிக்கணும், நாங்கள் ஒருத்தவங்க தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஒருத்தவங்க தான் இருக்கிறீங்க, எதில் இருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி உள்ட்ட அடிக்கிறது, டிகால்ட்டி வேலை பார்க்குறது, அந்த வேலை வந்து இந்தியாவில் யாரும் கிடையாதுங்க, உங்களை மட்டும்தாங்க இருக்குது. அந்த சிறப்பு அம்சம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக கொள்ளை அடிக்கிறதுல, சாக்கு மூட்டிலேருந்து, எறும்புலேருந்து, முதலிலிருந்து கணக்கு காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இன்னும் வியப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த கொள்ளையை பற்றி. நன்றி, வணக்கம்.